சற்று முன் ராஜினாமா செய்தார் ஜி.கே. மணி. பாமகவிலிருந்து விலகியதால் பரபரப்பு, அதிர்ச்சியில் அன்புமணி ராமதாஸ். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பாமக இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் உட்கட்சி பூசலில் சிக்கி தவிக்கிறது. தந்தை டாக்டர் ராமதாஸ் மற்றும் மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இடையிலான இந்த அதிகார போர் தற்போது நீதிமன்ற படிகளை தாண்டி கட்சியின் சின்னத்தையே முடக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. கட்சியின் தலைமை அதிகாரம் யார் கையில் என்பதை நீடிக்கும் குழப்பம் பாமக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இந்த மோதலின் தொடக்க புள்ளியாக ராமதாஸ் தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக்கியது அமைந்தது. இதனை அன்புமணி பகிரங்கமாக எதிர்த்ததை தொடர்ந்து ராமதாஸின் மகள் காந்திமதி கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். அடுத்த கட்டமாக அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து ராமதாஸ் நீக்க தேர்தல் ஆணையமோ அன்புமணிக்கே சாதகமாக தீர்ப்பளித்தது. மேலும் இந்த விவகாரம் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு சென்ற போது தேர்தல் நேரத்தில் வேட்புமனுவில் கையெழுத்திடுவது யார் என்பதில் தெளிவில்லை என்று குறிப்பிட்ட நீதிமன்றம் பாமகவின் அடையாளமான மாம்பழம் சின்னத்தை அதிரடியாக முடக்கி உத்தரவிட்டுள்ளது. இது அந்த கட்சியின் தேர்தல் வியூகத்தை பலவீனப்படுத்தி உள்ளது. அதேபோல் கட்சியின் சின்னம் முடங்கியுள்ள இக்கட்டான சூழ்நிலையிலும் உட்கட்சி மோதல் குறையவில்லை. கட்சியின் மூத்த தலைவரும் ராமதாஸின் நம்பிக்கைக்குரியருமான ஜி.கே. மணிக்கு அன்புமணி தரப்பு தற்போது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கட்சி தலைமைக்கு எதிராக பேசியதாக கூறப்படும் புகாருக்கு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜி.கே. மணி இதற்கு விளக்கம் அளித்தால் அது அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்வதாக அமையும். ஒருவேளை அவர் விளக்கம் அளிக்க தவறினால் அதிமுகவில் செங்கோட்டையன் நீக்கப்பட்டதைப் போல பாமகவிலிருந்து ஜி.கே. மணி கட்டம் கடப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வந்தார்கள். சொந்த குடும்பத்திற்குள்ளே ஏற்பட்டுள்ள இந்த ஈகோ மோதலால் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் வேட்பாளர் தேர்வு என எதிலும் பாமகவால் கவனம் செலுத்த முடியாமல் திணறி வருகிறது. சின்னம் முடக்கப்பட்டுள்ளதால் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுமோ என்ற அச்சம் தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. வரும் நாட்களில் ஜி.கே. மணி எடுக்கப் போகும் முடிவுதான் பாமகவின் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் கடந்த சில மாதங்களாகவே ராமதாஸ் அன்புமணி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் வருகிறார்கள். குறிப்பாக ராமதாஸ் அணி டெல்லியில் அன்புமணிக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கூட ஜி.கே. மணி அன்புமணியை கடுமையாக விமர்சித்து பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் அன்புமணியின் செயல்பாடுகளால் தான் ராமதாஸ் கண்ணீர் வடிக்கிறார். அன்புமணி என்னிடம் வந்து ஒன்றிய அமைச்சர் பதவியை கேட்க கூடினார். நான் ராமதாஸிடம் பேசி நீங்கள் பதவிக்கு வரமாட்டேன் என்கின்றீர்கள், உங்கள் மகனையாவது அமைச்சராக்கலாம் என்றேன். அதிலும் முக்கியமாக அன்புமணியை யாரும் சந்திக்க முடியவில்லை என்று நிர்வாகிகள் ராமதாஸிடம் வந்து புகார் சொன்னார்கள். பாமக தனித்து போட்டியிட்ட போது அன்புமணி தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இப்படி அவருக்கு எந்த கெடுதலும் செய்யாத என்னை பார்த்து துரோகி அப்பாவையும் என்னையும் பிடித்து விட்டார் என்கிறார். ராமதாஸும் அன்புமணியும் உட்கார்ந்து பேசினால் தீர்வு கிடைக்கும், வீட்டுக்குள் பேச வேண்டிய விஷயத்தை பொதுவெளியில் பேசியதால் தான் இத்தனை பிரச்சனை ஆரம்பித்தது. ராமதாஸ் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி பேசியிருக்கிறார். அன்புமணி மனசாட்சியோடு பேச வேண்டும் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் ஜி.கே. மணி. இந்த நிலையில்தான் ஜி.கே. மணியின் பேச்சு மற்றும் செயல்பாடுகளுக்கு அன்புமணி பாமக தரப்பு விளக்கமளிக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது குறித்து அன்புமணி பாமக தரப்பினர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பொன்னகரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.கே. மணி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நலனுக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார். அவருடைய அண்மை கால செயல்பாடுகள் எல்லை கடந்தவையாக இருப்பதால் அதற்காக அவர் மீது கட்சியின் அமைப்பு விதி 30 படி நடவடிக்கை எடுப்பது குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு சென்னையில் நேற்று கூடி விவாதித்தது. அப்போது ஜி.கே. மணியின் இரு கட்சி விரோத நடவடிக்கைகள் குறித்து அவரிடம் விளக்கம் கேட்க தீர்மானிக்கப்பட்டது. அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் கூடி அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க கூடி கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லி காவல்துறை துணை ஆணையரிடம் புகார் அளித்தது மற்றும் நேர்காணல் அளித்தது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மீது அவதூறு பரப்பும் வகையில் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி சென்னையில் செய்தியாளர்களுக்கு நேர்காணல் அளித்தது. மேலும் இந்த இரு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து ஏன் நீக்கக்கூடாது என்பது குறித்து ஒரு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்கும்படி ஜி.கே. மணி அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.
அது மட்டுமில்லாமல் பாமக கட்சியில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு என்பது அதிகரித்துள்ள நிலையில் அன்புமணியை ராமதாஸ் கட்சியிலிருந்து முதலில் நீக்கினார். ஆனால் பாமகவின் கட்சியின் தலைவராக அன்புமணியை ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அன்புமணி தரப்பு தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி போலி ஆவணங்களை கொடுத்துள்ளதாக ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துள்ளது. இருதரப்பிலும் பிரச்சனை இருப்பது தெரிய வந்ததால் சின்னம் முடக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அன்புமணி தந்தை மகன் மோதலுக்கு காரணமே ஜி.கே. மணிதான் எனவும் அவரை துரோகி என்றும் விமர்சித்திருந்தார்கள். இதற்கு தற்போது ஜி.கே. மணி பதிலடி கொடுத்துள்ளார். இது பற்றி அவர் கூறியதாவது: அன்புமணியை மத்திய அமைச்சராக்க வேண்டும் என ராமதாஸிடம் கூறியதே நான் தான். அவர் தலைவரான பிறகு மாவட்டம் தோறும் அழைத்து சென்று அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் தான் அறிமுகம் செய்து வைத்தேன். அவரே என்னை தன்னுடைய அப்பாவுக்கு பிறகு நான் தான் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்போது என்னை துரோகி என்று கூறுகிறார். அன்புமணிக்கு கட்சியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என முதலில் கூறியது கூட நான் தான். தந்தையும் மகனையும் பிரித்ததாக தற்போது என்னை துரோகி என்று விமர்சிப்பது மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. அன்புமணி என்னை துரோகி என கூறினால் நானும் என் மகனும் கட்சியை விட்டு வெளியேறி விடுகிறோம். என்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்து விடுகிறேன். மேலும் அவர் யாரையெல்லாம் துரோகி என்று கூறுகிறாரோ அவர்கள் எல்லோருமே கட்சியை விட்டு வெளியேறி விடுகிறோம் என்றார் ஜி.கே. மணி. அதே போல சமீபத்தில் கூட ஏ.கே. மூர்த்தியின் மகன் திருமணம் சென்னை திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் ஜி.கே. மணி கலந்து கொண்டார். அப்போது எதிரில் வந்த அன்புமணி ராமதாஸுக்கு அவர் வணக்கம் வைத்த போது அன்புமணியும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக வணக்கம் செய்தார். இதை பார்த்த கட்சிக்காரர்கள் மற்றும் உறவினர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார்கள். அன்புமணி திரும்ப வணக்கம் வைக்க மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் வணக்கம் வைத்திருப்பதால் சுமூக பேச்சுவார்த்தை நடைபெறும். நிச்சயம் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. மணி தரப்பு ஆகியோர் விரைவில் ஒன்று சேர்ந்து வலுவான பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் செயல்பட தொடங்கும் என பேசிக் கொண்டிருந்தார்கள் திருமணத்திற்கு வந்திருந்த பாமகவினர். இந்த நிலையில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அன்புமணி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். அன்புமணியால் பாமகவுக்கு ஏற்பட்ட சோதனை நெருக்கடி சொல்லி மாறாது என்று ஜி.கே. மணி அதிரடியாக தெரிவித்துள்ளார். இதனால் பாமக கட்சிக்குள் மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே உட்கட்சி பூசல் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாகவே நீடித்து வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இரு அணிகளாகவே செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயும் மோதல் போக்குகள் தினம் தினம் புது உச்சத்தை எட்டி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அன்புமணி தரப்பிலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பின்னால் இருப்பவர்கள் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் கௌரவ தலைவராக இருக்க ஜி.கே. மணியை துரோகி என விமர்சித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே மன வருத்தத்தில் இருந்து வந்த ஜி.கே. மணி இந்த பாமக கட்சியே வேண்டாம் என்று முடிவெடுத்து அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். அநேகமாக அரசியலை விட்டு முழுமையாக அவர் ஒதுங்கப் போவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தந்தை மகன் மோதலால் அவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. கட்சியே வேண்டாம் என்று முடிவெடுத்து ராஜினாமா கடிதத்தை ராமதாஸ் அவர்களை நேரில் சந்தித்து கொடுக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஜி.கே. மணி ராஜினாமா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.